Hi friends, welcome back to Praganyahome. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். இது ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாங்க. இன்னைக்கு நம்ம மினி பாதுஷா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையிலும் பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த கப்ல ஒரு கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஒரு கப்புக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டிருக்கேன், உப்பு சேர்த்துருக்கிறேன். ஒரு 1/4 பிஞ்ச் அளவுக்கு சோடாப்பூ சேர்த்துருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீனி சேர்த்துக்கிட்டா அந்த மாவுலேயே இனிப்பு இருக்கும், ரொம்ப நல்ல டேஸ்டாக இருக்கும். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 100லேருந்து 150 கிராம்குள்ளே தான் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். இதுக்கு எவ்வளோ வரும்ன்ட்டு ஒரு 15 பீஸ் அளவுக்கு வரும். இது இந்த பாதுஷா மேலும் சாஃப்டாக ஆகிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டிருக்கேன். இப்போ இந்த 100 கிராம் மைதா மாவுக்கு ஒரு 25லேருந்து 30 கிராம் அளவுக்கு நீங்கள் உங்கள்கிட்ட வெண்ணெய் இருந்தால் வெண்ணெய் சேர்த்துக்கிங்க, இல்லைன்னா நெய் இல்லைன்னா கூட நீங்கள் ஒரு 50 ml காய்ச்சின எண்ணெய் கலந்து செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் வெண்ணெயோ நெய்யோ கலந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம உள்ளங்கையால் இதை பிசையாமல் விரலாலேயே நல்லா பிசையணுங்க. நல்லா பிசைஞ்சு ஒரு மாதிரி பொலன்னு நெய் மற்ற பேக்கிங் சோடா எல்லாமே கலந்து ஒரு பொலங்கிற ஒரு கன்சிஸ்டன்சி வர வரையிலும் நம்ம இந்த மாவை பிசையணும். இது சாஃப்டாக பிசைஞ்சாதான் உங்களுக்கு நல்லா இருக்கும். இது மாதிரி பொலன்னு இருக்கிறாப்புல நீங்கள் பிசைஞ்சிக்கிங்க. இதை பிசைஞ்சதுக்கு பிறகு நம்ம செய்யறதுக்கு ஒரு 1/2 hour பிஃபோராக ஃப்ரிட்ஜ் வாட்டர், அதாவது கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணால் நல்ல பைண்டிங் ஆகும். அதனால் கோல்டு வாட்டர். சப்போஸ் நீங்கள் மறந்துட்டீங்கன்னா ஆர்டினரி வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி பிசையக்கூடாது, தண்ணியை தெளித்து பிசையணும். இது ஒரு 10 நிமிஷத்தில் இந்த பாதுஷா செஞ்சிடலாங்க. பாருங்கள், நம்ம தண்ணியை தெளித்து இது மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட் டோ ரெடி பண்ணிட்டோம். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கு பிறகு சின்ன உருண்டைகளாக எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு தட்டி வச்சுக்கணும். இந்த உருண்டையுமே ரொம்ப ரஃப்பாக எடுக்காமல் நல்ல சாஃப்டாக லைட்டாக உருட்டி நம்ம உள்ளங்கையில் வச்சு ஜஸ்ட் 2 உள்ளங்கையும் வச்சு அதுக்கு பிறகு தேய்க்கணும். நம்ம கையில் மாவு ஒட்டாத இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். நம்ம இப்படி ரோல் பேட்டர்னில் நம்ம இப்படி மாவை ரோல் பண்ணும்போது அதில் பார்த்திங்கன்னா அந்த மாவு லைட்டாக ரோலாக இருக்கிறாப்புல இருக்கும். அதில் ஜஸ்ட் நம்ம தம் ஃபிங்கரை வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணால் இது மாதிரி ஒரு ஹோல் கிடைக்கும். இது மாதிரி எல்லா மாவையுமே செஞ்சு வச்சுக்கணும். பாருங்க, இந்த மாதிரி செஞ்சுக்கிங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த தீபாவளிக்கு இதை ட்ரை பண்ண போகிறேன்னா நீங்கள் இன்னும் கூட குறைவாக மாவை எடுத்து வச்சு செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு செய்யும் போதே ரொம்ப நல்லா வருங்க. இதில் சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணாலே பர்ஃபெக்டாக உங்களுக்கு பாதுஷா வரும். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு 150 கிராமே இருந்தாலுமே அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 14 பீஸ் பாதுஷா கிடச்சிருக்கு. நல்ல எண்ணெயை காய வச்சு ஒவ்வொன்றா போட்டு எடுத்துடலாம். உங்களுக்கு பெரிய பாதுஷான்னா அது கூட ஜீராவில் அப்சர்வ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம சின்னதாக செஞ்சால் ஈஸியாக அப்சர்வ் ஆகி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த கப்பால் நான் மைதா எடுத்தேனோ அதே கப்பாலேயே 1 கப் அளவுக்கு ஜீனி எடுத்துருக்கிறேன். 3/4 கப் அளவுக்கு தண்ணி. இது நல்லா கரையணும். ரொம்ப பாகு முருகிடுச்சுன்னா நம்ம பாதுஷாவை போட்டு அது மேலே ஒரு ஒயிட் கலர் கோட்டட் மாதிரி ஆகிடும், ஃபார்ம் ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்ல இதுவும் பாதுஷாவும் நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ரொம்ப ப்ரௌன் கலராக இல்லாமல் இந்த மாதிரி இந்த கலரில் வரும்போது நம்ம எடுத்து வச்சிடலாம்.
உங்களுக்கு பாகு பார்த்தீங்கன்னா ரொம்ப முருக விடாமல் ஓரளவுக்கு ஒரு கம்பி பாகுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்டேஜில் வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். இந்த பாகு முருகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஹாஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பாகு முருகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், கரெக்டான சுகர் ஸ்ரப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், ஜஸ்ட் இப்படி தொட்டு பார்த்தா ஒரே ஒரு நூல் மாதிரி வரணும். அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடணும். நம்ம வறுத்து வச்சுருக்கிற பாதுஷாவெல்லாம் இதில் எடுத்து போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸு நல்லா ஊற விட்டோன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக ஜூஸியான பாதுஷா கிடைக்கும். இதான் இதோட இந்த பாகோட கன்சிஸ்டன்சி. இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப ஒயிட்டாக எடுத்திங்கன்னா இது மேலே அந்த ஒரு ப்ரௌன் கலர் லேயர் ஃபார்ம் ஆகி ஒரு கிறிஸ்பி டெக்ஸ்சர் வரும். அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதோ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது எல்லாத்தையும் சுகர் ஸ்ரப்பில் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பிரகன்யா ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். இன்னும் நிறைய தீபாவளிக்கான ரெசிபிஸ் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம சேனலில் மறக்காமல் பார்த்துக்கிட்டே இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்ல சுகர் ஸ்ரப்பில் அப்சர்வ் ஆகி சூப்பராக இருக்குது. இது வேறு ஒன்றும் இல்லை, நான் டெக்கரேஷனுக்காக டெசிகேட்டட் கோகோனட் போடுறேன். உங்கள்கிட்ட நட்ஸோ இல்லை வேறு ஏதாவது இருந்ததுன்னா கூட நீங்கள் அது மாதிரி போட்டு சர்வ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.